அஸ்ஸலாமு அலைக்கும். வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இறால், மீன், பூண்டு, மிளகு, சுரைக்காய். இந்த கீரை நான் வீட்டு வாசலில் பறிச்சேம்மா. இந்த வாட்டர் டேங்கில் உழுது பசலிக்கீரை. தேங்க்யூ. பட்டர், முட்டையில் வாங்கடி முட்டை ரொம்ப நல்லா வைக்கும். இவ்வளோ தான் இதுக்குள்ளே உணவு. சாஸ், சோயா சாஸ், இதான் இன்றைக்கி சாப்பாட்டு உள்ள உணவு. சோறுலாம் வைக்க மாட்டேன். பழங்கள்லாம் 3 பழம் வச்சுக்கிடுவேன். இதை பாருங்கள். இதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். பட்டர், பூண்டு கொஞ்சம் போடணும். சைனீஸ் சாப்பாட்டுக்கு மெயின் நம்ம வெங்காயம் தாளிக்கிற மாதிரி பூண்டு தான் மெயினாக தாளிப்படும். பூண்டு, அதுக்கப்புறம் பூண்டு பொரிஞ்ச உடனே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் உரப்புக்கு, வெயில் தாங்க முடியல மாட்டேங்குது. இன்றைக்கே வந்துட்டேன். 2 இறால், ஒரு மீன், சுரைக்காய் நாயம் உகந்து சுரைக்காய், இறால் இதெல்லாம் சூடு. அதனால் நம்ம குளிர்ச்சியான ஆகாரம் அதுக்கு சேர்த்துக்கிறோம். பொதுவாக அந்த இதுலாம் அங்கே தான் அப்படி தான் சேர்த்து. இது வீட்டில் பறித்தேன் கீரை. சரியா? இஞ்சி, இது பெப்பர். உரப்புக்கு இஞ்சியும் பெப்பரும் மிளகுத்தூளும் தான். உப்புக்கு இந்த சோயா சாஸ் கட்டாயம் ஊற்றின அப்படின்னா அந்த சைனீஸ் வாடை வரும். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸு, பெப்பர் தூள் எல்லாம் போட்டு இதாக தண்ணி ஊற்றிடும். இதான் எனக்கு மதிய உணவு. சாப்பாடெலாம் ஒன்றும் சாப்பாடு ஒரு குத்து வைக்கலாம். நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு போதும். இதில் ஒரு 2 அனுப்பியும் குடித்தாலே வயிறு நிறைஞ்சிடும். எலுமிச்சப்பழம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். அதை புளிச்சிக்கிட்டு நல்லா வைக்கும். நல்லா வெட்டி கொதிச்சா நல்ல டேஸ்ட் கூட வைக்கும். இதில் ஒரு முட்டையும் போட்டுக்கிறேன். கழுவி போட்டிக்கிறேன். அது ஒன்று சேர்ந்து கொதிக்கும். சாப்பிட்டுடுத்தீங்க. ஒரு குத்து திராட்சை பழம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 துண்டு மாம்பழம், ஒரு சப்போட்டா, 3 சாப்பிட்டுக்கிற வேண்டியதான். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொதிச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.